Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 64 part 1. ஓப்பன் பண்ணா போன எபிசோடு நம்ம பையன் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டான்ல, நல்லா தூங்கி காலையில அலாரம் அடிச்சு எந்திரிப்பான். இன்னுமே டயர்டா தான் இருக்குது. சரி இன்னைக்கு தான் ஒரு வழியா நிம்மதியா தூங்கி இருக்கோன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவங்க அப்பா ஜன்னல் வழியா ஒரு ஜம்ப போட்டு வந்திருப்பாரு. ஒரு நூல்ல எஸ்கேப் ஆயிட்டான். பரவாயில்லையே நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டியேன்னு மறுபடியும் இச்சுக்கோட்டை சண்டைக்கு போவாரு. நம்மளால காலை வச்சு மூஞ்ச பிளாக் பண்ணுவான் பாருங்க, வேற லெவல் காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்களே அதே மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. கட் பண்ணா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாக்கு ஒன் சைடா மூஞ்சி வீங்கி இருக்கும். என்ன யூசு வந்து கேப்பா, இதெல்லாம் வீர தழும்பு கண்டுகாதன்னு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு தின்னுட்டு இருப்பாரு. அப்போ கரி நம்ம இச்சுகோவை நோட் பண்ணுவா. முன்ன விட பையன் இப்ப ரொம்ப மசில் போட்டிருப்பானா. நேத்து நைட்டுங்கிறதுனால நான் நோட் பண்ணல, என்ன திடீர்னு இவ்வளவு மசில் போட்டிருக்கான்பா, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆடா அதெல்லாம் விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா. ஆமா சம்மர்ல ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியான்னு அப்படியே டைவர்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம நம்ம பையன் பாத்தீங்கன்னா ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் அங்க சோல் சொசைட்டிக்கு வந்திருப்பான். அந்த டைமுங்கும் போது இவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வீட்லயே தான் இருந்தாங்களாமா, பெருசா எங்கேயும் போகலாம்பாங்க. அது மட்டும் இல்லாம கனோன்ஜி வந்து எங்களை அப்ரண்டிஸ் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கத அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா சட்டனா அவன் மூஞ்சில ஒரு மிதியை விட்டு, எப்படி அசந்த நேரத்துல அல்லையிலேயே மிதிச்சிட்டமுல்ல, நல்லா தெரிஞ்சுக்க நான் ஓன் டேடிடா, அவ்வளவு சீக்கிரத்துல நீ ஜெயிக்க முடியாதுன்னு உடனே ரெண்டு பேரும் கடுப்பாயி மாத்தி மாத்தி சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இச்சுகோ ஸ்கூலுக்கு போவான். அவனை பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்டு கேகோ, என்ன இச்சுகோ எப்படி இருக்க, அதுக்குள்ள மூஞ்சில ஒரு குத்து குத்திட்டு குது மார்னிங்ட்டு போயிடுவான். பேச வந்தவனை பேத்தனுப்பி விடுறியடா பேப்பையிலேன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் கிளாஸ்க்குள்ள போனா சேடு, ஒரிஹிமே, டட்சுகி எல்லாரும் வந்திருப்பாங்க. யாருமே லீவில் அவைலபிள் இல்லையே, எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி டட்சுகி சொல்லுவா. சேடும் நம்ம இச்சுகோவும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க போல அப்படின்ட்டு அந்த கெய்கோ பையன் வந்து சொன்ன உடனே கண்ணாடியில ஒரு குத்த குத்தி உடச்சு விட்டுட்டு சும்மா கிறுக்குத்தனமா எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்னு போய் உட்காந்துக்குவானா. ஒரிஹிமே பாத்தீங்கன்னா அவர் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோல் சொசைட்டிக்கு வந்திருப்பான். சோ டட்சுகி அதை பத்தி விசாரிப்பாளா. ஒரிஹிமே ஆமா நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்பா. சரி அந்த இடம் எப்படி இருந்துச்சு என்னன்னு டட்சுகி நோண்டி நோண்டி கேப்பா. அவ பொய் சொல்ல மாட்டா, ஒன்னு விடாம வளருவா. அந்த இடமா ரொம்ப ரொம்ப வியர்டான இடம்பா, பாக்குறதுக்கே அந்த காலத்து டவுன் மாதிரி இருக்கும். கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு சுத்துவாங்க. அங்க பாத்தீங்கன்னா பூனையெல்லாம் பேசுது. அது மட்டும் இல்ல அந்த பூனை ஒரு பொண்ணா கூட மாறுது. யாரு நம்ம யுரைச்சிய சொல்றா. பெரிய பெரிய மனுஷங்க, பெரிய பெரிய கேட்டு, பயங்கரமா இருந்துச்சு மாலா. டட்சுகி என்ன நினைச்சுக்கிட்டா, இவ ஆர்வத்துல உளறிட்டு இருக்கான்னு. அதனால காம் டவுன் காம் டவுன், நம்ம அப்புறமா இதை பத்தி பேசுவோன்னு ஒன்னதான் இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் உயிரே வரும். என்ன நம்பி தொலைச்சிருந்தான்னா அப்புறம் பெரிய கலவரமாவும் இல்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கிளாஸ் டீச்சர் வந்துருவாங்க. வழக்கம் போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுன்னு வைங்க. அப்போ நம்ம இச்சுகோ பக்கத்துல தான் அங்க ரூக்கியா உட்காந்துருப்பான். அந்த சேர் காலியா இருக்குமா, அவளை பத்தி யோசிச்சு பார்ப்பான். கூப்பிட்டப்ப வராம போயிட்டால, சரி பரவாயில்ல நல்லபடியா சோல் சொசைட்டில இருந்தா போதும்ட்டு வந்துட்டானே. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளியில கத்துற சவுண்டு. டே வீணா போனவனே வெளியில வாடா விளக்கண்ண, உனக்கு என்ன தட்டு தாம்பலம் வச்சு கூப்பிடணுமாடா, இச்சுகோ எரும மாடுன்னு கத்துற சவுண்டு. யாரா இது நம்மால பார்த்து இப்படி கத்திட்டு இருக்கான்னு அம்பட்டு பேரு ஷாக் ஆவாங்க. அது வேற யாரும் இல்ல ரெஞ்சி. உடனே நம்ம ஆளுங்க பிளஸ் கிளாஸ்ல இருந்த அத்தனை பேரும் எட்டி பார்ப்பாங்க. ஆமா இந்த கிறுக்கு பையன் இங்க வந்திருக்கான், அதுவும் இப்ப நார்மல் கெட்டப்ல வரல, 90s கெட்டப்ப போட்டு வந்திருப்பான். டீச்சர் பார்த்துட்டு என்னப்பா உன் ஃப்ரெண்ட் எவனா வந்திருக்கான் போல, பழைய மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான், பைத்தியக்கார பயலா இருப்பானோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இச்சுகோ அடிச்சு புரண்டு கிளாஸ் விட்டு ஓடிடுவான். போனவன் போன வேகத்துல ரெஞ்சி அடிச்சு புதருக்குள்ள தள்ளி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் அதை பத்தி சொல்லாம இந்த கிகையை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ஏதோ அடைச்சு வச்ச ஃபீலிங், ரூக்கியா எப்படி இவ்வளவு நாளைக்கு சமாளிச்சான்னு தெரியல அப்படி இப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். இச்சுகோக்கு கடுப்பாயிரும். எதுக்கு வந்தேன்னு ஒழுங்கா சொல்லல, பல்லுகளெல்லாம் தட்டி போடுவேமானா. அட வேற ஒண்ணும் இல்ல, ரெஞ்சியா தான் இந்த கரக்குரா டவுனுக்கு வந்து இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இச்சுகோ எங்க இருக்கா என்னன்னு தெரியாதுல்ல, அதனால கிசுகே கிட்ட கேட்டு அவனை தேடி இங்க வந்திருப்பான். ஏன் நான் இங்க வந்ததுல பஞ்சாயத்தான்னு கேட்பான். பஞ்சாயத்து தான்டா. ஆமா நீ தான் லிeutenant ஆச்சே, உனக்கு என்னமே நீங்க வேலை, உன்னை பதவி இறக்கம் பண்ணிட்டாங்களான்னு கிண்டல் பண்ணுவான். உடனே ரெஞ்சிக்கு கடுப்பாயி, இது எல்லாத்துக்கும் நீங்க தான்டா காரணம், ஏன்னா நீ உன் ஸ்பிரிச்சுவல் பிரஷரை லீக் பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கும் போது என்னடா சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம இச்சுகோக்கு சப்ஸ்டிடியூட் சோல்ரேப்பர்னு ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா சடனா பிளிங்க் ஆகி கண்ணா பின்னா ஆடும். என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு ஹாலோ ஒன்று வந்திருக்கும், நல்லா பெரிய சைஸ் ஹாலோ. அது பாத்தீங்கன்னா நார்மல் ஆளுகளுக்கு தெரியாதுல்ல, நம்ம ஆளுங்க பாத்துருவானுங்க. அண்ட் கிளாஸ்ல இருக்க ஒரிஹிமே, சேடு, இஷிடான்னு எல்லாருமே பாத்துருவாங்க. அது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூலை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. இவங்களால இப்ப எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கிளாஸ் போயிட்டு இருக்குது. டே இச்சுகோ எரும மாட்டு பயல என்னடா பண்ணிட்டு இருக்க, சட்டு புட்டுன்னு அதை காலி பண்றான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. அது நெருங்கி வந்துருச்சு. சரி ரெஞ்சி போய் டக்குன்னு அதை காலி பண்ணிடுவான்னு பார்த்தா அவனால அவனோட கிகை
சிகைக்குள்ள இருந்து வெளியவே வர முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதான் முக்கிட்டு இருப்பான். வேற வழி இல்ல. இப்ப இச்சிகோ தானே களத்துல இறங்கி ஆகணும். கரெக்டா அது ஸ்கூல் பில்டிங் மேல ஏறி கண்ணாடி கிட்ட எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த டைம் தான் இச்சிகோவோட என்ட்ரி. வந்த வேகத்துல ஒரே போடா போட்டு அதை காலி பண்ணிடுவானா. அப்படித்தாண்டா போட்டு தள்ளு அப்படின்னு இங்க ஒருகிமே கத்திடுவா. என்னாச்சு ஒருகிமே மூளை குழம்பி போச்சான்னு சமாளிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரெஞ்சியை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். ஏன்டா டப்பு டப்புன்னு உன் பாடியை விட்டு வர தெரியாது, விளையாண்டுட்டு இருக்க, அங்க சம்பவம் ஆயிருக்கும்டா சாணி பைலன்னு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிடுவான். இனிமேட்டு தேவையில்லாம ஸ்கூல் பக்கம் வர வேலை வச்சுக்காத. உன்னை இந்த பக்கம் பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு கழுவுன்னு கழுவி ஊத்திட்டு போவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஒரிஹிமேவும் டட்சுகியும் ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டட்சுகிக்கு ரைட் ஹேண்ட் வந்து இன்ஜுரி ஆயிருச்சு. அது ஒரு வழியா இப்ப சரியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கு ஃபைட் பண்ண போறா. இத சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி. அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரிஹிமே பாத்தீங்கன்னா தனியா இருக்க மாட்டா, டட்சுகி கூட தான் இருப்பா. ஏதாவதுன்னா அவ தான் ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு தனியா போனாலே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாங்கிற மாதிரி கேட்பா. அவளுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சாமா. அந்த டைம் இவ ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஆனா உன்னால முடியும்னு அவ எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாளா. அந்த விஷயம் அவளுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்த உடனே அந்த தைரியத்திலேயே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படின்பா. சோ அவளுக்குமே ஹாப்பி, நான் இல்லாட்டியும் கூட என்னோட ஹெல்ப் உனக்கு இருந்திருக்குன்னு. அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா இச்சிகோ அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். டின்னர் சாப்பிடலாம் வான்னு சொல்லி அவன் தங்கச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா பாஞ்சு வந்து ஒரு மிதி. யோ காலையில என்னைய போட்டு அடிச்சு இல்ல, இரியா உன்னைய பழிக்கு பழி வாங்குறேன்னு வீடியே 2 துண்டு ஆக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வாங்க சண்டை போடாதீங்கன்னு யூசு கூப்பிடுவா. ஆனா கரீனு அதை விட்டு தொலை, உனக்கு பார்க்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது, அப்பா பையன் பாசத்தை இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க, வா நம்ம சாப்பிடுவோன்னு கூப்பிடுவா. அப்படியே கட் பண்ணி கிசுகே கடையை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ரெஞ்சியும் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா கேப் விடாம. ஒரு நிமிஷம் பேசணும்னு சொன்னா கூட அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல, தின்னுகிட்டே இருப்பான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவனை ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓசியில சோறு திங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஜின்டா உருரு டெசாயின்னு ஒருத்தர் விடாம கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கிசுக்கே சைலண்டா லுக் விட்டுட்டு இருப்பான். இப்படி எல்லாம் பண்ணா ரெஞ்சிக்கு எப்படி இருக்கும். அதுலயே அந்த ஜின்டா பாயெல்லாம் அவன் சாப்பிட்டதுக்கு காலையில வீட்டு முன்னாடி இருக்க குப்பையெல்லாம் கூட்டி விடுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். உடனே ரெஞ்சிக்கு கவலையாயிரும். சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்க இருந்து எந்திரிச்சு உள்ள போயிருவான். அப்போ யோரோயிச்சி, நான் கொஞ்ச நாளா அந்த டவுன்ல இல்ல, ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு எனக்கு தோணுது, உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அவனுமே ஸ்பிரிச்சுவல் பிரஷர்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவான். ஆனா பெருசா அதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல நீர்வான். யோரோயிச்சியும் சரி ஓகேன்னு விட்டுருவான். சரி இனி இதுக்கப்புறம் அந்த புது பஞ்சாயத்து என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.